ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 வீக் முன்னாடி பஹ்ரைனில் இருந்து சவுதிக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வந்தேன். 1 வீக்காக வந்து இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். என்ன தான் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும், வேலைக்காக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தாலும் நம்ம பையன் புத்தி மாறாதுங்கிறத இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஹோட்டலில் கொடுத்த அம்யூனிட்டிஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. காரணம் என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் புளியோதரை கட்டிட்டு போடுவாங்க. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்து ஊருக்கு போய் ஊரில் இருக்கட்டும் கொடுத்துருவோம். இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் கொடுத்தாங்க. அதனால் என் வாழ்நாளில் ஷேவ் பண்ணதே கிடையாது, ட்ரிம் மட்டும்தான் பண்ணுவேன். அதனால் 2 ரேசர் பார்த்திங்கன்னா, ஷாம்பூஸ், இது எல்லாமே ஷாம்பூஸு. இது எல்லாம் சோப்பு, நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் டீ பேக்ஸ், இதுக்குள்ளேயும் இருக்குது, ஃபுல்லாக டீ பேக்ஸு தான். இது பார்த்திங்கன்னா அந்த டீ மிக்ஸ் பண்ணுற ஸ்டிக்கு. இது டூத் ப்ரஷ்ஷும் உள்ளக்கே பேஸ்ட் இருக்குது. இதில் 2-3 கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து நான் என் செருப்பு கழுவுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டூத் ப்ரஷ் வந்து நம்மளாம் வருஷத்துக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். நான் காசு கொடுத்து வாங்கினது வச்சுருக்கேன். அதனால் இந்த டூத் ப்ரஷ் வந்து என்னோடய ஸ்லிப்பர் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா சுகர் கட் பண்ணி டயட்டில் இருக்கேன், அதனால் இவ்வளோ சுகர் பேக்கெட் சேர்ந்துருச்சு. டிஷ்யூ, அதெல்லாம் நம்ம டிஷ்யூவும் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்மளுக்கு துண்டு தான் எல்லாமே, அது அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்லிப்பர்ஸ் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் நான் என் வாழ்நாளில் யூஸ் பண்ணதே இல்லை. அப்படி இருந்தும் நான் 4-5 யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் மிச்சம் இவ்வளோ இருக்குது. பாருங்கள், எங்கே போனாலும் நம்ம பேய புத்தி மாறவே மாட்டேங்குது. என் புத்தி மாற மாட்டேங்குது. என்ன தான் படித்தாலும், என்ன தான் வேலை பார்த்தாலும் நம்ம புத்தி தான்.